புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. அதோட இது விவசாயிகள் நிறைந்த மண். விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம். ஒரே 5 ஆண்டுல 2 முறை தொடக்க வேளாண்மை வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி எந்த ஆட்சியில் செஞ்சாங்க. அதே போல பயிர் காப்பீட்டு திட்டம், இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக. சுமார் 12,000 கோடி இழப்பீடு பெற்று தந்தோம். இந்தியாவில் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எதுவுமே கிடையாது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் முதல் ஆண்டு கடுமையான வறட்சி, விவசாயத்தில் கோரிக்கை வச்சாங்க. தங்கள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்து விட்டது, பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டோம், எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது 2248 கோடி நிவாரணம் வழங்கியது விவசாயிகளுக்கு. இதையெல்லாம் அதிமுக சாதனை. அது மட்டுமல்ல, விவசாயிகள் பம்பு செட்டு 24 மணி நேரம் இயங்கலாம். 1/4/2021 முதல் மும்முனை மின்சார விவசாயிகளுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி தொகுப்பு கொடுத்தோம். அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் அரசு நேரடி நெல் கொள்முதலத்துக்கு கொண்டு போன உடனே கொள்முதல் செஞ்சு அவர்களுக்கு வங்கியிலே பணம் செலுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது என்ன, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி கொள்முதலத்துக்கு கொண்டு போய் செல்லணும்னா ஆன்லைன்ல புக் பண்ணணும். அப்படியே கொண்டு போனா அங்க திறந்த வெளியில் அடுக்கி வச்சிடறாங்க. அதனால மழை வருகின்ற பொழுது நெல்லெல்லாம் நனைந்து, நெல் மூட்டைகள் நனைந்து, நெல் மணிகள் முளைத்து விவசாயிக்கு பெரும் நஷ்டம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களோட ஆட்சி தேவையா? விவசாயிகளை பழி வாங்கின்ற அரசு தேவையா? அதே போல விவசாயி தொழிலாளி பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விவசாயி தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள். நான் ஒரு கோழியும் கொடுத்தேன். நான் விவசாயி, ஏன் கோழி வளர்த்துல என்ன தப்பு? கொடுத்து நமக்கு கிராமத்தில் வாழ்றோம், அதனால என்ன தப்பு? ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை அதிகரிக்க வேணும். அதுக்கு என்னுடைய மனசுல தோணிச்சு கொடுத்தேன். அதுக்கு மேல நம்முடைய கிராம சூழ்ந்த பகுதி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. என் மனதில் தென்பட்டது. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, என் சிந்தனையில் உதிக்கப்பட்டது. அரசு பள்ளியில் படிக்கின்ற 41% மாணவர்கள், சுமார் 3,81,000 பேர் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்னைக்கு மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எனக்கா படிப்பு கசக்குது. இத்தனை ஏழை குழந்தைகளை மருத்துவராக்கி இருக்கிறோம். இந்த சாதனை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது கூட மேதக ஆளுநர் கையெழுத்து போட மறுத்தார். அதை பத்தி நான் கவலைப்படல. இன்னைக்கு ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சருடைய அதிகாரத்தை இந்தியாவிலேயே முதல் நான் தான் பயன்படுத்த. இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கு துணிவில்லை. இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் சட்டத்தை அனுப்புறேன், கவர்னர் கையெழுத்து போடல போலின்னு பயன்படுத்து. 162 பிரிவு இருக்குதுல்ல, தில்லு திராணி வேணும், தில்லு திராணி தெம்புலுக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது. மக்களை பற்றி கவலையில, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் பதவி பெருசல்ல. நாம் எதை நினைக்கின்றோமோ, மக்களுக்கு எது நல்லது நினைக்கிறோமோ அதை செய்வதுதான் முதலமைச்சருக்கு தகுதியானவர். அப்படி நான் கையெழுத்து போட்டேன். இந்த சட்டம் நிறைவேறிச்சு. அதுக்கு பிறகு அந்த மருத்துவ கல்வி இடம் கிடைத்த பிறகு சில மாணவர்கள் என்னை வந்து சந்திச்சாங்க. 7.5% நாங்களுக்கு இடம் கிடைச்சிட்டது, வசதி வாய்ப்பு இல்லை, மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியலாங்க. உடனடியாக அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு, ஏற்கனவே என்னுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்ச டாக்டர் விஜயபாஸ்கர் கூப்பிட்டு இதற்கு என்ன செய்யலாம் என்னுடைய மனதில் தோன்றியது. ₹1 கட்டணம் இல்லாமல் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்ச அத்தனை பேரும் நாம அரசாங்கமே அது கட்டணம் செலுத்தும் சொல்லி
ரூபாய் செலவு இல்லாம இன்றைக்கு 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இதுதான் சாதனை திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழர் எழுச்சி பயணம்